மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபிபனாக்கி சீரிஸ் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ரிலேட்டடாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிபனாக்கி சீரிஸ்னா என்ன, அது ரிலேட்டடாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிபனாக்கி சீரிஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ முதல் ரெண்டு நம்பர் நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 1,1. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டே போகணும். ஓகே, 1 + 1 2. இப்போ ஃபோர்த் டேர்ம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக உள்ள ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணணும். 2 + 1 3. அடுத்து இதை எழுதணும் அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 3 + 2 5, 5 + 3 8. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 13. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 34. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 55. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 59, 89. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 144. இது வரைக்கும் இருக்கட்டும். இந்த சீரியஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, 10th, 11th, 12th. ஸோ டோட்டலாக ஃபிபனாக்கி சீரியஸில் ஒரு 12 டேர்ம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ எனக்கு இதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா Fn = Fn-1 + Fn-2. இதுதான் எனக்கு ஜென்ரல் ஃபார்முலா. அதாவது வேற ஒன்றும் இல்லை. இப்போ n இருக்க இடத்துல நான் 3 போடுறேன். 3 போட்டால் என்ன வரும்? F(3 - 1 + F(3 - 2). F(3 - 1)னா F2 + F1. அதாவது ஃபிபனாக்கி சீரீஸில் தேர்ட் டேர்ம் வரணும் அப்படின்னா ஃபிபனாக்கி சீரீஸில் செகண்ட் டேர்மையும் ஃபிபனாக்கி சீரீஸில் ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் டேர்ம் கிடைக்கும். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன? 1 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 1. 1 + 1 2. தேர்ட் டேர்ம் கிடைச்சிருச்சா? இதே மாதிரி F7. ஃபிபனாக்கி சீரீஸில் செவன்த் டேர்ம் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. F(7 - 1 + F(7 - 2). அப்போ F6 + F5. F6 வந்து என்ன நமக்கு? 8. 8 + 13 8. ஃபிஃப்த் டேர்ம் வந்து 5. 8 + 5 13 வரும். ஓகே, ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? F7 வந்து என்ன அப்படின்னா 13. ப்ரீவியஸாக ரெண்டு டேர்மை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு புக் பேக்கில் 1 வேர்டில் கொடுத்துருப்பாங்க. இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? ஸோ அடுத்து 1 1 2 3 5 8 13 21 34 55 89 144. வேறு ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த சீரியஸை தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், என்னோட ஃபிபனாக்கி சீரீஸில் ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் எடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டையும் நான் எடுக்கிறேன். 13 21. இந்த ரெண்டு நம்பருக்கு ஹச்சிஎஃப் பார்த்தா ஆன்சர் வந்து என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகேவா? ஃபிபனாக்கி சீரீஸில் எந்த ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் எடுத்து நீங்கள் ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், ஃபிபனாக்கி தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஸின் மடங்காகும். இதுவும் நமக்கு புக்கில் உள்ளது. என்ன வரும் பாருங்களேன்? ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பு பாருங்களேன். இது எனக்கு மூணாவது உறுப்பு, இது எனக்கு ஒரு மூணாவது உறுப்பு. அடுத்து இது ஒரு 3 6, இது ஒரு மூணாவது உறுப்பு. அடுத்து இது ஒரு மூணாவது உறுப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பை பாருங்களேன். அது எல்லாமே எதோட பெருக்கு தொகையாக இருக்குது?
ரெண்டோட பெருக்கு தொகையா இருக்கு, அதாவது ரெண்டின் மடங்காகும் சொல்லுவாங்க அல்லது ரெண்டின் பெருக்கு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மூணாவது உறுப்பும் ரெண்டால பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். இதுவும் நமக்கு புக்கில் உள்ளது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆறாவது உறுப்பு பாருங்க, இதை பாருங்க, அடுத்து இதை பாருங்க. இது எல்லாமே எதோட பெருக்கு தொகையா இருக்கும்னா 8 வச்சு மடங்கா இருக்கும். 8ஓட பெருக்கு தொகையா இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. இந்த 2 பாயிண்ட் நமக்கு புக்கில் உள்ளது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபிபனாக்கி எண் தொடரில் 7வது உறுப்பு என்ன, 11வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த சீரியஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம பார்த்துக்கலாம். 11வது உறுப்பு என்ன அப்படின்னா 89. இது 7வது உறுப்பு என்ன அப்படின்னா 13. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இதுவரை கேட்கல, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.